பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் உங்களோடு பேசினேன். கிருபை ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது, கிருபைனா என்ன, அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கிறது என்று ஒரு மனிதனை குறித்து அவனுடைய குணாதிசயங்களையும் அவனை கர்த்தர் கொண்டு வந்த விதத்தையும் நாம் தியானித்தோம். காரணம் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே மேபிபோசேத் என்கிற ஒரு மனிதனை குறித்து, யோனத்தானுக்கு ஒரு மகன், அவன் 5 வயது, அவன் தாதி அவனை காப்பாற்ற நினைத்து அவனுக்கு நன்மை செய்வது போல தோன்றினாலும் அவனை முடமாக்கி போட்டாள். அந்த முடமாக்கி போட்டவனை ராஜாவின் பந்தியிலே கொண்டு வந்து எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் என்பதை மிக தெளிவாய் நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலும் இன்னொரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் எப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன பிரதர், உங்கள் பைபிளை எடுத்து கையில் வச்சு நான் சொல்கிறது சரியாக இருக்கா தவறாக இருக்கா அப்படிங்கிறக்காவது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். கிருபை என்பது என்ன, ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை கடந்த வாரத்திலும் அல்ல, இந்த வாரத்திலும் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அந்த மனிதன் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லாருக்கும் செய்தி சொல்லப்பட்டது. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து அங்கே அவனை தேடி போனபோது வெள்ளை அங்கி தரித்தவனாய் ஒரு தூதன் உட்கார்ந்திருக்க கண்டார்கள். அவன் சொன்னான், கிறிஸ்துவை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார், அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள்னு சொன்னது மட்டுமல்ல, பேதுருவுக்கும் சொல்லுங்கள்னார். இந்த பேதுருவை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏன்னா அவன் எப்படி இருந்தான், அவனை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினார், அவனை அந்த கிருபைக்குள்ளாய் எப்படி கொண்டு வந்தார் என்பதை பல காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரத்திலே 20வது 21வது இந்த 2 வசனத்தையும் சேர்ந்து எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான். ஆயனோ சகாயனோ ஏயனோ ஓபாயனோ ஆயனோ சகாயனோ ஏயனோ ஓபாயனோ ஆயனோ எல்லாம் இயேசுவே
கொண்டாட்டமும் கொண்டாட்டமும் ஞானகீதமும் சதுர நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20-21 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நல்ல கவனிங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேர் மரித்தார்கள். ஏன்னா தேசப்பிதா மகாத்மா காந்தி was shot dead, சுடப்பட்டார். அதை போல மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி flown up என்று சொல்லலாம், ராஜீவ் காந்தி flown up என்று சொல்லலாம், ரணசிங்க பிரேமதாசா was shot and death, ஜான் கெனடி was shot and death. இவர்களெல்லாம் மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த விதம் வித்தியாசம். எனக்கு அன்பானுடைய அதுவும் சொல்றாரு, கிறிஸ்தேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அது நியூஸ். சிலுவையில் இயேசு அறையப்பட்டார், அது நியூஸ். ஆனால் நானும் அறையப்பட்டேன், அது குட் நியூஸ். அதான் குட் ஃப்ரைடேங்கிறோம். இன்றைக்கி மற்றவங்களாம் இறந்ததை வச்சு ஒருத்தருக்கு சொன்னால் குட் மண்டே, குட் சண்டே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டியூஸ்டே, வாரத்தில் எல்லா நாளும் சொல்லலாம். ஆனால் ஃப்ரைடே மட்டும் ஏன் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம்? நல்லது என்ன? கிறிஸ்து அறையப்பட்டார், அது நியூஸ். சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்தேசுவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. என்ன சொல்றாரு? ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அது எப்படிங்கிற, நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து, எதனால காரணத்தையும் சொல்றார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே. என்ன அன்புங்கிறது சாதாரணம் அல்ல. ஜீவனை பார்க்கிறோம் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிறோம் தேவனின் காவலை, அவனை நான் புகழுவே, அவனை நாடி புகழுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மன்னன் எழுதீரா, துதி செய்ய மன்னன் எழுதீரா. தண்ணீரட்ட பணம் என்ற பூமிதனில் இரண்ட தேவன் கையை நாடுவே, இரண்ட தேவன் கையை நாடுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மன்னன் எழுதீரா, துதி செய்ய மன்னன் எழுதீரா.
இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. எதுக்கு அந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்னில் அன்பு கூர்ந்து. இந்த உலகத்துல எல்லா அன்பும் மாறும். பெற்ற தாயின் அன்பு மாறும், தந்தையின் அன்பு மாறும், புருஷனுடைய அன்பு மாறும். ஏன்னா நம்ம அழகா எல்லாத்துக்கும் பாடும். என்ன பாடும்? தாயின் அன்பு, தாயின் அன்பு அது தனித்தே போய்விடும். தாயின் அன்பு அது தனித்தே போய்விடும். நல்ல தந்தையின் அன்பு அது மறைந்து போய்விடும். அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, இது நம்பு, அது எப்போதும் மாறாதது. கணவனின் அன்புரிந்த அது கடந்தே போய்விடும். கணவனின் அன்புரிந்த அது கடந்தே போய்விடும். நல்ல மனைவியில் அன்புரிந்தால் அது பிறந்து போய்விடும். அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, நீ நம்பு, அது எப்போதும் மாறாதது. என்னில் அன்பு கூர்ந்து. அழகான அந்த வார்த்தை. அன்புக்கு ஈடு என அவர் ஒருதான். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஐயா, வேதம் ஒரு பக்கம் சொல்லுது நமக்கு ஜீவனை கொடுத்தாராம். யோபு 10:12 வாசிக்கிறோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். ஏன்னா ஜீவனை தந்ததே பெரிய காரியம். இன்னைக்கு ஜீவன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஜீவனை தந்ததோடு விட்டுல, ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார். அது மட்டுமல்ல, என்ன அழகா சொன்னாரு, பராமரித்து உம்முடைய அவருடைய பராமரிப்பினாலே நம்முடைய ஆவியை காப்பாற்றினார். ஒரு பக்கம் நமக்கு ஜீவனை கொடுத்தார். மனிதனை படைச்சு மண்ணை எடுத்து ஆதியாகமம் 2:7-8 படி பூமியின் மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியில் என்ன செய்தார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஜீவனை நமக்காக விட்டார். நாம கூட பாடுறோம்ல எல்லாத்தையும், எனக்கா ஜீவன் விட்டவனே என்னோடு எல்லை என்னும் வழி நடத்துவாரே, எல்லை சந்தி வந்திடுவாரே, போதுமே போதுமே எந்த நாளிலுமே நையிலுமே எந்த அழிவிலே போதுமே. ஒரு பக்கம் நாம பிழைத்திருக்கிறது மாம்சத்தில். எதனால? ஒரு காரணம், என்னில் அன்பு கூர்ந்து. நம்ம ஒருத்தர்
தகுதி கிடையாதவங்க. நம்ம மேலே அன்பு வைக்கிறாரே, அதுதாங்க கிருபை. அதுதான் கிருபை. தகுதி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம அவருக்காக என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் தகுதி இல்லாத நம்மை நேசித்தார், அன்பு வைத்தார். நாம் அடிக்கடி பாடுற எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருப்போம். என்ன பாட்டு? தகுதி இல்ல அடிமை என்னை காக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே. தகுதி இல்ல அடிமை என்னை காக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே. அற்புதங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே, அற்புதங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஐயா நம்மில அன்பு கூர்ந்து, அந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிக்கிறேன். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, சிறுவையில் அறையப்பட்ட நான் பிழைத்திருக்கிறேன். எப்படின்னா, என்னில் அன்பு கூர்ந்து. வாசிங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. ஐயா எவ்வளவு மேன்மையானவர், மென்மையானவர். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எது வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பூரணத்தை பெற்றார். காரணம் எதற்காக? என் மேல அன்பு கூர்ந்து, உங்க மேல அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி வந்தது எதுக்கு? நம்ம மேல வைத்த அன்பு. இந்த அன்புக்கு ஈடு என்ன இல்லையே? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை முந்தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனை முந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என்னில் அன்பு வைத்து எனக்காக ஜீவனையே என்ன செய்தார்? அது முழுசா வாசிங்க. தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஐயா அன்பினால பிழைத்திருக்கிறோம், விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறோம், மாம்சத்துல பிழைத்திருக்கிறோம். காரணம் என்ன? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவோடு நாம என்ன செய்யணும்? அறையப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தா நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் அவர் என் மேல் வைத்த அன்பு. அதுக்கு காரணம் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த அன்பு. இந்த அன்புக்கு ஈடு எதுவும் கிடையாது. அந்த கிருபையை என்ன செஞ்சிடக்கூடாது? அழகா சொல்றார் அந்த வசனத்துல, 21ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குகிறது இல்லை, மறந்துடாது. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அந்த கிருபையை வீணாவா வச்சிடக்கூடாதுங்க. பாவத்துக்கு கணக்கு கேட்கிறாரோ இல்லையோ? ஏன்னா தாவீது சொன்னான், மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாய்
அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. ஆனா அந்த கிருபையை விருதாவாக்கிடக்கூடாது. அநேக நேரங்களில் கிருபையை குறித்து நமக்கு தெரியலங்க. நாம் நிற்கிறோம், நடக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், த கிரேஸ். த கிரேஸ், கிருபை. உங்க கிருபை இல்லாவிட்டா எங்கேயோ நம்ம போயிருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம், மண்ணுக்குள்ள போயிருந்திருப்போம். ஏன்னா அநேக நேரங்களில் பாடுவோம், நமக்கு தெரியாது. நீங்க மட்டும் இல்லை என்ன எங்கோ நான் வாழ்ந்திருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லை என்ன. நான் பிறந்த நாள் முதல்ல இந்த நாள் வந்தீங்க, ஆதரித்து வந்தீங்க, ஆறுதல் தந்தீங்க. நான் பிறந்த நாள் முதல்ல இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீங்க, ஆறுதல் தந்தீங்க. எப்படி சொல்லு, எப்படி சொல்லி சொல்லி எண்ணி முடியுமா? ஆனா கிருபைக்கு கணக்கு கேட்பார், மறந்துடக்கூடாது. அந்த கிருபையை விருதாமாக்கிடக்கூடாது. நமக்காக நம்மேல அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவனை தந்தவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை என்ன செஞ்சிடக்கூடாது, விருதாவா ஆக்கிடக்கூடாது. எனக்கு கொடுத்துருக்கார். சிலருக்கு 2 கிருபை கொடுத்துருப்பார், சிலருக்கு 3 கிருபை கொடுத்துருப்பார், சிலருக்கு 5 கிருபை கொடுத்துருப்பார், சிலருக்கு 1 கிருபையை கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த கிருபையை விருதாவாக்கிட்டா என்ன பிரயோஜனம்? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, தகுதி இல்லாத நமக்கு கிருபையை தருகிறதாங்க அந்த ஆண்டவருடைய அன்பு. பேதுரு வாழ்க்கையில் எந்த தகுதியும் கிடையாது, குவாலிஃபிகேஷனும் கிடையாது. என்ன கேட்டால் சொல்லுவேன், நம்மள என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றுமில்லாத நிலையில் உதவாரற்று போகும்போது கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்தாரே, அதுதான் கிருபை. இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா தொலைக்காட்சி பணம், ரெக்கார்டிங் பணம் எல்லாம் இருக்குது. 30 நாள் 30 பேர் எழும்பணும். நீங்கள் இதற்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரியை எதுவாக இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே இந்த நம்பரில் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டா எப்படி பிரதர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, தூரத்தில் இருக்கீங்க, நாங்கள் எங்கேருந்து வர்றது? இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர் சொல்லிங்க, நான் வயது முதிர்ந்தவன், எங்கிட்ட வர முடியல, போக முடியாது. சிலர் சொல்கிறீங்க, ஆசை இருக்குது பிரதர், ஆனால் பிள்ளைய கூட கூட்டிகிட்டு வர மாட்டேன்றாங்களேங்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. தாராளமாக இதன் வழியாக தாங்கலாம், உங்கள் ஜெப காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் உங்களை எப்போவாவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவார். அப்போ நீங்கள் தாராளமாக வந்து இதை பார்க்கலாம். பார்த்த உடனே ஐயோ ஏதாவது செய்யணுமா அப்படிலாம் இல்லை. கர்த்தர் ஏவினார். எத்தனையோ காரியங்கள் உண்டு. இப்போ கூட திருநெல்வேலியில் ஒரு கட்டுமான பணி ஆரம்பித்திருக்கிறோம். காரணம், தாய்மார்கள் வயதானவர்கள் இருக்கிறாங்க. ஒரே ரூமில் ஆண்களையும் பெண்களையும் வைக்க முடியாது. இந்த பெண்கள் ஆலயத்துக்குள்ளே படுக்க சொன்னால் அது எனக்கு மனசுக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆலயம் ஆராதிப்பதற்கு ஆகையினால இடம் கிடக்கு. அதற்கு ஒரு அறை கட்ட தீர்மானித்து வருகிறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா தான். 800 சதுரடியாவது எனக்கு கட்டணும்னு ஆசை. ஏன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் வச்சு. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் 1 சதுரடி 2 சதுரடி 3 சதுரடி தாங்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கிருபை எவ்வளவு பெரியது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைமாறலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த கிருபைதான் இம்மட்டும் தாங்கியது, நடத்தியது. சோர்ந்து போன நேரத்தில் சுகம் தந்தது. உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கின அந்த கிருபை, அந்த கிருபையை விருதாவாக நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. எப்போது அந்த கிருபை இருப்பதனால்தான் நாங்கள் நிற்கிறோம், நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம். கடந்து வந்த பாதையிலே கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே, உம்முடைய பிரசன்னத்தை எப்போதும் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்கள், ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும். எத்தனையோ பேர் மனம் விட்டு சொல்ல முடியாமல் இருக்கலாம். குடும்பம் என்று வாழ்ந்து ஒருவருக்கொருவர் அன்பில்லாம, சமாதானம் இல்லாம, ஒருவருக்கொருவர் ஐயா ஏதோ வாழ வேண்டும் என்ற கட்டாயத்தோட எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஆதியில் இருந்த அன்பு, தேவன் கொடுக்கிற அந்த அன்பு, மாறாத அன்பை ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடு. வியாதி படுக்கையில் இருப்போருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.